மகதீசாய குடிலாசான் திருப்பாதங்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு இன்றைய பௌர்ணமி பூஜையில் கலந்து கொள்ள வந்திருக்கும் தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் பெரியோர்கள் அனைவரையும் முதற்கண் வணங்குகின்றேன். இன்றைய பௌர்ணமி பூஜையில் கலந்து கொள்ளும் தாங்கள் அனைவரும் மிகவும் பாக்கியசாலிகள். காரணம், கடவுளே உங்களுடன் சேர்ந்து பூஜை செய்திருக்கின்றார்கள். ஓங்கார குடிலாசான் அவர்கள் ஆதி தலைவன் சிவபெருமானாகவும், ஞான பண்டிதர் முருகபெருமானாகவும், நவகோடி சித்தர்களாகவும் ஒன்று சேர்ந்து இந்த கலியுகத்தை ஆள வந்திருக்கும் கலியுக ஆசான் இன்றோடு 23 நாட்களாக வெறும் குடிநீர் மட்டும் அருந்தி காலை 6 முதல் மாலை 6 மணி வரை எந்தவித உணவும் இல்லாமல் 23 நாட்கள் இன்றோடு நடந்து கொண்டிருக்கின்றது. இத்தோடு அவர்கள் அன்றாட நடைமுறையை பார்த்தீர்களானால் நம்மை விட சுறுசுறுப்பாக அனைத்து பணிகளையும், மக்களுக்கு என்னென்ன பணிகள் இன்று திட்டமிட்டோமோ அது அனைத்தும் நல்ல முறையில் மக்களை சென்று அடைந்ததா என்று கவனிப்பதில் எந்தவித தொய்வும் இல்லாமல் நடத்தி வருகின்றார்கள். அத்தோடு நேற்று தஞ்சை பெரிய கோயிலில் கரூரார் சன்னதியில் மாசிமக விழாவிற்கு சென்று அங்கு 5000 மக்களுக்கு அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. அதுவும் ஆசானின் ஆசியால் தான். அதே போல பைங்கா நாட்டிலும் அந்த ஊர் மக்களே திரண்டு வந்து நமது ஓங்காரக்குடியில் ஆசான் அவர்களை ஊர் எல்லை முதல் அந்த நடைபெறும் அருணகிரிநாதர் பந்தல் வரை அழைத்து சென்றார்கள். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு இந்த ஊரில் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று மனதில் ஒரு ஏக்கம் ஏற்பட்டது. நம்மோடு அன்போடும் அரவணைப்போடும் பாசத்தோடும் பழகும் நமது தாயாகவும் தந்தையாகவும் இருந்து நமக்கு எல்லாம் நல்வழிப்படுத்தும் ஓங்கார குடிலாசான் அவர்களை எண்ணினோமானால் அந்த எண்ணத்திற்கு ஒரு எல்லையே இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றது. தண்ணீர் நமக்கு கிடைக்கின்றது. அந்த தண்ணீர் எந்த பிரதிபலனையாவது எதிர்பார்க்கின்றதா? இல்லை. அதே போல காற்று நமக்கு இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியாது, அதுவும் கிடைக்கின்றது. அந்த காற்று நம்மிடம் ஏதாவது பிரதிபலன் எதிர்பார்க்கிறதா என்றால் அதுவும் இல்லை. ஆனால் அதே போல நமது ஓங்கார குடிலாசான் அவர்களும் தாங்கள் செய்யும் பணியை மட்டுமே செய்து வருகிறார்கள் ஒழிய அதனால் எந்த பிரதிபலனையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. மக்களிடத்திலிருந்து பூஜை செய்து நீங்களும் முன்னுக்கு வாருங்கள், உங்க மக்கள் அனைவரையும் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன், மக்கள் யாரும் சிரமப்படக்கூடாது, பசி என்று யாரும் சொல்லக்கூடாது, குடிநீர் கிடைக்காமல் யாரும் இருக்கக்கூடாது என்று அவர்கள் நித்திய சிந்தனையே அவர்கள் அதான். இன்று காலையில் தண்ணீர் அனைத்தும் மக்களுக்கு வண்டியில் போய்விட்டதா, கம்மங்கஞ்சி நீர்மோர் 11 மணிக்கு போயிட்டு வந்துட்டாங்களா, எல்லாரும் நல்லபடியா குடிச்சாங்களா, நல்லா சுவையா இருந்துச்சா அப்படின்னு அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் அதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்தவித பிரதிபலனும் யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. அதே போல இங்க இருந்து தொண்டு செய்ய வந்திருக்கோம். நம்ம அந்த தொண்டுக்கும் எந்த விதமான உடல் உழைப்பு தான் கொடுக்குறோம். அந்த உடல் உழைப்பு கூட மற்ற இடத்துல அந்த உடல் உழைப்பு கொடுத்தோமானால் உடல் சோர்வு ஏற்படும். இந்த ஓங்கார குடிலில் செய்யும் அறப்பணிகளுக்கு தொண்டு செய்தோமானால் உடலில் எந்த விதமான சோர்வும் ஏற்படுவதில்லை. நமக்கு மனதில் ஒரு உற்சாகமும் ஆறுதலும் கிடைக்கின்றது. அது அனைத்தும் நாம் செய்யும் கடவுளுக்கு செய்யும் பணியை தொடர்ந்து செய்து வருவதால் கிடைக்கிறது என்று என்னுடைய முழுமையான அனுபவத்தின் கருத்தாகும். அதே போல இன்று வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆசானின் ஆசி கிடைக்கின்றது. ஓங்கார குடிலாசான் அவர்கள் வருகின்ற சித்ரா பௌர்ணமி அன்று 1008 இலவச திருமணங்களை மேற்கொண்டு அதற்கான அனைத்து பணிகளும் முழு வீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போல தாங்கள் பகுதியில் இருக்கும் ஏழை எளிய மக்கள்
திருமணம் செய்ய தயாராக இருக்கும் மக்களை ஓங்காரக்குடில் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு இந்த திருமணத்திற்கான உங்கள் அனைவரது ஒத்துழைப்பையும் கொடுக்குமாறு அன்புடன் ஆசான் சார்பாக உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அரிய சந்தர்ப்பத்தை வழங்கிய ஓங்காரக்குடில் ஆசான் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தென்னை போல் உயர்ந்தவர் சென்னை அன்பர் நல்லெண்ணம் கொண்ட திரு கைலாசம் அவர்கள் தன்னுடைய அளவான கருத்துக்களை அளவிடற்கரிய சொற்களால் சொல்கிறார். ஓ மகத்தீசாய் நம. நமக்கெல்லாம் தந்தையாகவும் தாயாகவும் சொற்குருவாகவும் ஒளி வீசுகின்ற இரத்தினமாகவும் இருந்து நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி கமலங்களுக்கு அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருவிளக்கு பூஜையிலே கலந்து எல்லாம் வல்ல அகத்தீசர் அருளையும் குடிலாசானின் அருளையும் ஒருங்கே பெற வந்திருக்கின்ற தாய்மார்களே மற்றும் அன்பர்களே, சென்ற நூற்றாண்டிலே இருந்து உலக மக்களுக்கு வழிகாட்டிய நமது வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் அவர்கள் ஒரு பாடலிலே மக்களை பார்த்து சொல்கின்றார். முகமறியார் போலிருந்தீர் என்னை அறிந்திலரோ, முத்தரெல்லாம் போற்றும் அருள் சித்தர் மகன் நானே என்று தன்னை அடையாளம் காட்டி சொன்னார். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? முத்தரெல்லாம் போற்றுகின்ற சித்தர் பரம்பரையிலே வந்த நான் மகன் ஆசான் அகத்தீசனின் பிள்ளை நான். என்னை அறிந்து கொள்ளுங்கள், என்னை புரிந்து கொள்ளுங்கள் என்று அந்த பாடலிலே அவர்கள் தன்னை அடையாளம் காட்டிக் கொண்டார்கள். இன்று நமது அன்பர் மாதவன் சொன்னது போல 23ஆம் நாள் பசியை ஒழித்த நாள். நமது குடிலாசான் அவர்கள் தண்ணீரை மட்டுமே ஆகாரமாக கொண்டு பசியை ஒழித்த, அதாவது நமக்கெல்லாம் பசி என்பது இயற்கையாகவே உள்ளது நாம் அனைவருக்கும். ஆனால் அந்த இயற்கையே வெல்லுகின்ற முகத்தான் பசியை ஒழித்திட வேண்டும் அல்லவா? அப்பொழுதுதானே மரணத்தையும் வெல்ல முடியும் என்று ஆசான் ராமலிங்க சுவாமிகள் சொன்னது போலவும் அகத்தீசர் அருளியது போலவும் இங்கே நமக்கு குடிலாசான் நமக்கு முன்னே வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கின்றார். நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய தலையாய கடமையும் நாம் செய்ய வேண்டிய மாபெரும் புண்ணியமும் ஆகும். ஏனென்றால் ஞானியை நாம் அடையாளம் கண்டுகொள்வது என்பது அவ்வளவு எளிதா? நாம் செய்த பாவங்கள் கோடிக்கணக்காக நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டு நம்மை இடர்படுத்தி கொண்டிருக்கின்றன. நமக்கு உண்மை தெரியாது, இருட்டிலே கிடந்து அல்லல் பட்டு கொண்டிருப்போம். ஆனால் இங்கே நமக்கு முன்னே ஆசான் அவர்கள் படிப்படியாக நிலை உயர்ந்து இன்று பசியை ஒழித்த 23வது தினமாக இதை நாம் இங்கே சொல்லியாக வேண்டும். அந்த அளவிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நாம் அவரை இன்னும் ஆசானின் பெருமையை நாம் அறியாமல் இருந்தால் அது நமக்கு நாம் செய்து கொள்ளும் பாவம் அல்லவா? ஆகவே உங்களையெல்லாம் இறைஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன், தாழ்வடிந்து கேட்டுக்கொள்கின்றேன். நேற்றைய தினம் அன்பர் சொன்னது போல தஞ்சையிலே 5000 பேரும் உணவு சாப்பிட்டார்கள் என்று கேட்ட அளவிலேதான் ஐயா அவர்களுக்கு மனதிலே நிம்மதியும் முகத்திலே ஒரு பொலிவும் வந்தது. அதை நான் கூட இருந்து கண்டுகொண்ட கடையேன் என்ற முறையிலே இதை இந்த சபையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசான் அவர்கள் தம் பசியை ஒழித்தார். ஆனால் சமுதாயத்திலே இருக்கின்ற அல்லல் படுகின்ற ஏழை மக்களுக்கும் மற்றும் உற்றார் உறவினர் இல்லாத அனைத்து தர மக்களுக்கும் சாதி மத பேதமின்றி எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் பாராமல் அவர்களுடைய பசியை ஒழிக்க வேண்டும் என்று தன்னுடைய ஒரே கருத்தாக கொண்டு அதிலே நமக்கும் பங்கு கொடுத்து நீங்களும் இதிலே தொண்டு செய்யுங்கள் என்று நம்மையும் ஊக்குவித்தால் அவர்களுடைய கருணையை நாம் என்னவென்று சொல்வது? ஆகவே நாம் அனைவரும் ஆசானின் அருளை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆசானை
தினம் தினம் பூஜை செய்து அவர்கள் பூஜையிலே கேட்டு உம்முடைய பெருமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும், உம்முடைய பெருமையை நான் பேச வேண்டும், உம்முடைய பெருமையை நான் பரப்ப வேண்டும், நாங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நாம் பூஜையிலே வேண்டிக் கொள்வோம். அதுவே ஆசானிடம் நாம் கற்றுக்கொள்ளும் மாபெரும் பாடமாகும். ஆகவே இந்த முறையிலே இந்த ஒரு புண்ணிய பௌர்ணமி விழாவிலே கலந்து கொண்டு நாம் அனைவரும் குடிலாசானின் ஆசியையும் ஆசான் அகத்தீசர், நந்தீசர், காலாங்கிநாதர், போகர், மச்சமுனிவர் மற்றும் அனைத்து மகான்களும் இங்கே இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அருளையெல்லாம் ஆசியெல்லாம் நாம் பெற்று நாம் உய்ய வேண்டும் என்று நான் உங்கள் திருவடி பணிந்து கேட்டுக்கொண்டு இந்த பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த குடிலாசானாருடைய திருவடிகளை மீண்டும் வணங்கி அமர்கிறேன். உலகை காக்க வந்த குருநாதர். ஒரே சொல்லுங்க, ஆசானை பற்றி சொல்ல வேண்டிய ஒரே சொல், உலகை காக்க வந்த குருநாதர். நம்மளை காக்காமலா போயிடுவாங்க? அவங்க சொற்களை இப்பொழுது நாம் கேட்க போகிறோம். அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கே மாதந்தோறும் நடைபெறுகின்ற இந்த பௌர்ணமி பூஜை ஒரு தலை சிறந்த பூஜையாகும். மற்ற இடத்தில் பூஜை நடக்குது, இதை விட அதிகமாக மலர் கொட்டுகிறார்கள், கூடம் கூடமாக பால் ஊற்றுகிறார்கள், தயிர் ஊற்றுகிறார்கள், பஞ்சாமிர்தம், தேன், எதையோ ஊற்றுறோம். அது இன்னும் இளநீர் அவசியம்லாம் செய்கிறார். இளநீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் எல்லாம் செய்கிறார். இன்னொரு பெரிய மகான் வேப்பநிலை அவசியம் செய்கிறார். அவர் இன்னும் ரொம்ப உயர்ந்தவர். ஆக எங்கே பார்த்தாலும் கும்பாபிஷேகம் நடக்குது, கோயில் கட்டப்படுறது எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இங்கே என்னையா இவெல்லாம் கோட்டிங்களோ ஒன்றும் கோபம் இருக்குது. ஏன் இது சில பேர் கேட்பாங்க, கோயில் கட்டிங்களோ கும்பாபிஷேகம் செஞ்சேன்னா நாங்கள் எரியலை கும்பிக்கு உணவு தருவதான் எங்கள் வேலை. எரியலை கும்பிக்கு உணவு தந்தால் இப்போ 100 கும்பாபிஷேகம் பார்க்கலாம். ஐயா கும்பாபிஷேகம் வந்து எங்கே சாப்பிட்றதுண்ணா? வீட்டில் தான் சாப்பிட்றோம். பசி ஆறணும் இல்லவா? பசி ஆறுவது தான் எங்கள் கொள்கை. நாங்கள் சொல்லலை, எல்லாம் பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. திருக்குறளில் கும்பாபிஷேகம் பார்த்தா நல்லது, அந்த காய்ச்சியில் முழுகு, கன்னியாகுமரியில் முழுகு அப்படின்னு அவன் சொல்லலை. இப்போ திருக்குறளில் சொல்லவில்லை என்றால் அப்போ அதில் இல்லைன்னு அர்த்தம். அதுக்காக மக்கள் போய் எதோ செஞ்சிட்ருக்குறாங்க, அதை நம்ம தடுக்க மாட்டோம். அப்போ அவனுக்கு நம்பிக்கை. அப்போ அந்த காய்ச்சலை முழுகுனா பாவம் போன்றான். காய்ச்சலை முழுகுனா காமமும் போகாது, பாவமும் போகாது, பாவம் தான் போகும். ஆக இதெல்லாம் எதுக்கு நம்ம இப்போ இந்த பூஜை சார்பாக தான் சொல்லுவோம், பூஜை நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக இந்த நம்ம லட்சியம் இல்லை, முன்னோர்கள் திருக்குறையில் கும்பாபிஷேகம் பார்ப்பது நல்லது, காசியில் முழுவது நல்லது, கன்னியாருக்கு முடிவது நல்லது, தீ மதிப்பது நல்லது, அங்கம் மருளுவது நல்லது, அளவு குத்தி கொள்வது நல்லது, காலத்தையே நடப்பது நல்லது, காவடி எடுப்பது நல்லது அவன் சொல்லலை. நீ இப்படி இருந்தால் இப்படி இருக்கலாம், இப்படி தான் வள்ளுவனுடைய ஞானி இல்லை, சிக்கலே பிதட்டலே இருக்காது. திருக்குறள் பிதட்டல் இல்லாத நூல். எந்த அறிஞர்களும் இதுக்கு முன்னே தோன்றிய லட்சக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான அறிஞர்களும் சான்றோர்களும் அறிவாளிகளும் அதை மாற்றவோ மறுபரிசோதனை செய்ய முடியாது. என்னையா அப்படி ஒரு பெரிய வல்லம்னு கேட்டான். அவன் பந்தபாசம் வெற்றவன், உடம்பை நன்கு அறிந்தவன். இந்த உடம்புடைய இயல்பு மும்மல சேட்டை, ஆணவம், கண்மம், ஆகிய செல்வம், மலஜல சுக்கிலம் அல்லது மலஜல சுரணிதம். இந்த மும்மலமாகிய உடம்பு என்ன செய்யும்? எது எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் செய்யும், எது எதெல்லாம் அவசியம் இல்லையோ அதெல்லாம் சிந்திக்கும். சிந்திப்பது, செயல்படுவது, கற்பனை பண்ணுவது இதெல்லாம் தேவையில்லாதே செஞ்சிட்டு இருப்பான். ஏன் அவன் கடைசி காலத்தில் 4 அல்லது 5 ஆண்டுகள் கட்டில் கிடக்கிறானே, வாதம் வந்தோ புத்துநோய் வந்தோ கிடக்கிறான்னு கேட்டான். அது உடம்பு செஞ்ச பாவம். உடம்பு தாங்கி அவன் என்ன தேடிக்கிட்டான்னா, 4-5 ஆண்டுகள் கட்டில் கிடப்பான், சோறு நிறையா சாப்பிடுவான். சில பேர் தான் கட்டுப்பாடாக இருப்பான். இதான் வாதம் வந்துடுச்சு இல்லையா? வாதம் வந்தால் பேசாமல் இருக்க மாட்டான், நல்லா சாப்பிடுவான், கட்டில் பட்டு பெரட்டவே முடியாது, ஆள் போத மாட்டான் இருப்பான். இது மட்டும் பசியை மட்டும் கொடுப்பான். ஏன் கொடுக்குறேன்னா அவன் அப்படி தான் கிடக்கணும். 4-5 ஆண்டுகள் கிடப்பது உயிரா உடம்பான்னு. உடம்பு தான் கிடக்கு, உயிர் என்ன செய்யும்? ரொம்ப தொந்தரவு வந்தால் அது ஓடி போயிடும். ஆக உடம்பை பற்றி அறிந்தவன் வள்ளுவ பெருமான். இந்த உடம்பால் வரும் கேடு அதுக்கு சிந்திக்கவே தெரியாது. நல்ல பசிக்கும் சாப்பிடுவோம், சாப்பிட்டா சத்தை பிரிக்கும், சத்தை நாடி நம்மளை ஏற்றி விடும். அது மனம், புத்தி, சித்த, அகங்காரம், கரணங்கள் 4, பொறி புலன் 10, பொறி 5, புலன் 5.
ஆக 14 கருவிகளை அது இஷ்டத்துக்கு ஆட்டி படிச்சுட்டு இருக்கான். இவன் ஆடுறான், அது ஆட்டி வைக்கும். இதை பற்றி அறிந்தவன் வள்ளுவ பெருமான் ஆணையும் பெண்ணையும் உயிரினங்களை ஆட்டி படைப்பது எது என்று ஆராய்ந்து பார்த்து அதை அறிந்து வென்றவன், இந்த தேகத்தை வென்றவன். ஆகவே தேகத்தை பற்றி அறிந்த ஒரு முதுபெரும் தலைவன் வள்ளுவன் என்பதனால்தான் அவன் எழுதிய நூல் பந்தபாசம் மற்றும் மனமாகி அற்றவன். மனமாகி என்பது மனசில ஒரு கிளேசம் அல்லது காமம், அது விகாரம். மனமாகி அற்றதுனால்தான் பந்தபாசம் அற்றான், மனமாகி அற்றான். அவன் சொன்னதுல தப்பு இருக்க முடியாது. என்ன காரணம்? இருட்டில் இருக்கிறவன், சாக்கடையில் கிடந்தவன் சுகாதாரம் பற்றி பேச முடியுமா? சாக்கடையில் கிடப்பவன் சுகாதாரம் பேச முடியாது. ஆகவே நல்ல அவன் ஒரு உயர்ந்த நல்ல மனசு உள்ளவன், மனமாகி அற்றவன், தெளிவானவன், மரணமில்லா பெருவாள் பெற்றவன், முக்காலத்தை உணர்ந்த முனிவன், கேட்பதெல்லாம் தரக்கூடியவன், அள்ளி அள்ளி தரக்கூடிய வள்ளல். அப்பேற்பட்ட நூலில் இல்லாத ஒன்றை இப்போ செய்கிறோம். உலக மக்கள் செய்கிறாங்க, அதை நம்ம தலையிட மாட்டோம், அது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லுவார் ஞானிகள். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? இந்த சங்கம் திருக்குறளை மையமாக கொண்டது. திருமந்திரம் இருக்குய்யா, 3000 பாடல், அதில் சொல்லவில்லை இது இப்படி செய்து ஆசி பெறும். அவர் சொல்லுவார், யாருக்கும் இடுமின் அவர் இவரை நன்னன் மின்னவர். அப்போ முன்னோர்கள் அத்தனை பேரும் செய்து வைத்த கொள்கை கோட்பாடுகள்லாம் நின்று விட்டது. இடையில வந்த சில சடங்குகள் உள்ளே உள்ளே புகுந்து மக்களை மடமையில் தள்ளியிருக்கு. அதை நாங்கள் பேச மாட்டோம், எங்கள் கொள்கையை சொல்கிறோம். ஏன்னா அது அவனுடைய விருப்பமாக இருக்கலாம். ஆக எங்கள் கொள்கை பசியாற்றிப்பது. பசியாற்றிப்பது பற்றி நாங்கள் மட்டுமா சொன்னோம்? தானமும் தபமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்தனார். சொன்னது யாரு? அவையார். அது அந்த அவையார் போகும்போது ஒரு 100 கிலோமீட்டர் அண்ணாண்டு யமன் இருந்தால் நடுங்குவான். எங்கே நம்ம பார்வைப்பட்டுறதோ கருகி போவான். யமனை கருக செய்தவர், யமனை நடுங்க செய்தவர், யமனை பொடியாக்கியவர், யமனை வெடுக்குன்னு முழுங்கினவர். அவர் சொல்றார், அவையார் தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்தனர். அவர் சொன்ன கருத்து. ஆக தானம் என்பது பசியாற்றிக்கலாம், மானத்தாக்க துணி தரலாம், அட கல்வி தரலாம், மருத்துவம் செய்யலாம், அட இனிமையாவது பேசலாம். வஞ்சனை இல்லாமல் இனிமையாக பேசுவதே தானம் தானே. எந்த வகையிலாவது பிறருக்கு பயன்படணும். இப்போ நம்ம ரோட்டை போயிட்டே இருக்கிறோம், அங்கே ஒரு கண்ணாடி துண்டு கிடக்கு, மற்றவங்க காலில் குத்துன்னு சொல்லி அப்புறப்படுத்தலாம். ஒரு வாழைப்பழ தோடு கிடக்கு, தூக்கி அப்புறப்படுத்தலாம். இதெல்லாம் அதெல்லாம் ஒரு தானத்தை சேர்ந்ததுமாகும். இப்போ நம்ம சில இடத்துல கழிவறைக்கு போனால் தண்ணியை ஊற்ற மாட்டான். என்ன காரணம்னா அது மூலமாக அவன் பாவத்தை சேகரிப்பான். கழிவறைக்கு போனால் தண்ணி ஊற்றணும், மற்றவங்க வரும்போது துர்நாற்றம் இருக்கும், அதை செய்யணும்னு நினைக்க மாட்டான். அப்படி செய்கிறவன் உண்மையிலே தானம் செய்கிறான். எப்படின்னா, ஐயோ அடுத்தவங்க வருவாங்க, சுகாதார கேடு வரும், மனசுக்கு சோர்வடைவாங்க, தண்ணி ஊற்றிட்டு வரணும்னு நினைக்கிறவன் கடவுள் ஆவான். அப்படியே வந்துட்டு போகிறவன் அதை பற்றி நம்ம அவசியம் இல்லை, அவெல்லாம் ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக அது போன்ற நினைப்பும் ஒரு தானமாகும். இதெல்லாம் தானமும் தபமும். கழிவறைக்கு தண்ணி ஊற்றுவதே தானத்தை சேர்ந்துன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கணும். எப்படி பயிற்சி கொடுக்கணும்? கழிவறைக்கு போகணும் இல்லை, முன்னே தண்ணி ஊற்றணும், தண்ணி ஊற்றிட்டு வரும்போது சுத்தப்படுத்திட்டு வா என்று பயிற்சி கொடுத்தா அந்த பிள்ளை தானம் செய்ய முற்படும். இப்போ எந்தாவது எங்கே பார்த்தாலும் ஒரு இந்த கழிவறை இப்போ இதில் போய் பார்த்து பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பொது இடத்துலையே இவளுக்கு கேவலமாக இருக்குது. இந்த ஓங்காரக்குடியில் எந்த கழிவறையாவது துர்நாற்றம் இருந்தால் நானே இறங்கி செய்வேன். எப்படி செய்வேன்னா அது கடவுள் துண்டா செய்வேன். போவேன், தண்ணி ஊற்றிட்டு வருவோம். உள்ளே போகிறவங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்கணும், அந்த ஆறுதல் எனக்கு வாய்ப்பு தரும்னு சொல்லுவோம். ஆக இதெல்லாம் இதான் ஆன்மீகம், இதான் தானத்தை சேர்ந்தது. பிறருக்கு நன்மை தரக்கூடிய எல்லா செயல்களும் தானத்தை சேர்ந்தது. பிறருக்கு பாதிக்கக்கூடிய எல்லா செயலும் நரகத்தை சேர்ந்தது, பாவத்தை சேர்ந்ததுன்னா. இப்படி லகுவாக சொல்லக்கூடிய ஒரே இடம் ஓங்காரக்கூடியதான். இது அறிவு எப்போ வந்ததுன்னா அது ஆசான் கொடுத்த தானம், அவன் கொடுத்த அறிவு ஆசான். ஆக தானமும் தவமும் தான் செய்வாராக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு செயலும் இப்போ ரோட்டை போகும்போது சொல்கிற ஏதோ ஒரு பொருட்களை தூக்கி அப்புறப்படுத்திட்டு போகணும். இதெல்லாம் இந்த கொள்கையை வளரணும். இந்த சொத்தல் பூராவும் நாட்டு சொத்து, நாட்டுப்பற்று இருக்கணும். நாட்டுப்பற்று இருப்பதே தானத்தை சேர்ந்ததுன்னா. நாட்டுக்கு ஏதோ செய்யணும். இப்படி போகிறோம், ஏதோ செஞ்சுட்டு ஒரு கிளவி இருப்பா, ஐயா இந்த பஸ் எங்கே போகுதுன்னு கேட்பா. நீ எங்கம்மா போகிற? நான் சோபனபுரம் போகணும். அங்கே போகணும். அவன் அப்படி சொல்ல மாட்டான், நான் சோபனபுரம் போகணும், இந்த பஸ் எங்கே போகணுன்னு கேட்கறதே இல்லை, இந்த பஸ் எங்கே போகுது.
அவன் சொல்லுவான் அந்த பஸ்ஸு திருச்சிக்கு போகுமா, அந்த பஸ்ஸு எங்கே போகுதுண்ணா, அது இது முசிறிக்கு போகுதுண்ணா, அந்த பஸ்ஸு எங்கே போகுதுன்னு கேட்டான். இது லாலுக்குடி போகுதுண்ணா. ஐயோ நீ உன் பேச்சு, நீ எங்கே போகிறன்னு கேட்டான். நான் சோழபுரம் போது அங்கே போடான்னா. ஆக எந்த பிரச்சனையிலும் அதுவும் தொண்டு அறியாமல். ஆக இதெல்லாம் அப்படியெல்லாம் செய்வது தானம். பிறர் மகிழ்ச்சி தருதல். ஒரு கையெழுத்துக்க ஒரு இது எழுதி கேட்பாங்க, ஒரு கடலாசி கருதம் எழுதி கொடுத்தா கொடுக்கணும். ஆக நம்ம கற்ற கல்வியும் மற்றவங்க பயன்படணும். உடம்பாலும் உணர்வாலும் அறிவாலும் பிறருக்கு நன்மை செய்தால் அது தானத்தை சேர்ந்ததாகும். ஆகவே தவம் எதுன்னு கேட்டான். நீ சொன்னது அவ்வையார். தவம் எதுன்னு கேட்டான். அவ்வையார், காரைக்கால் அம்மையார், இன்னும் பெரியவங்களாம் இருக்காங்க. அகத்தீசர், திருமூடர், கருவூர் முனிவர், போக மகாரிஷி. இவங்க நாமத்தை சொல்லணும். இவங்க நாமத்தை சொன்னாவே தவம் செய்ய போறான்னு தான். தவசிகள் வள்ளுவனை பொறுத்து சொன்னோம். வள்ளுவன் மனமாகி அற்றவன், மாசற்றவன், மாகியற்றவன், பந்தவாசம் அற்றவன். அதே மாதிரி ஞானிகளை பூஜை செய்வது தான் நாமத்தை சொல்லுவதே தவமாகும். ஏன் தானம் செய்யணும் தவம் செய்யணும்னு கேட்டான். ஜென்மத்தை கடத்தேற்றலாம், அமைதியாக வாழலாம். கடைசி வரையிலும் 80-90 வயசு வரையிலும் நோய் நொடி இல்லாது இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் முன்னேறினா மரணமில்லா பெருவாழ்வும் பெறலாம். ஆகவே நாம் இப்போ இந்த சங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தினமும் முடிந்த அளவுக்கு நன்மை செய்யுங்கள், இனிமையாக பேசுங்கள். இனிமையாக பேசுவதே தானம்னா. இப்போ பயப்படி தண்ணிக்கு போகும்போது அங்கே கடாமடா சத்தம் போட்டால் தான் காரியாவும் நினைத்தா 100-90 பேர் சத்தம் போட்டால் பயப்படியாக இருக்க முடியாது. ஆகவே என்ன அடிப்படை, ஒவ்வொருவரும் தன்னுடைய ஏதோ ஒரு முறையை கையாண்டாதான் காரியம் சாதிக்க முடியும்னு நிலைமை வந்துருச்சு. இப்போ காலப்போக்கில் எல்லாம் சரியாக போகும். ஆக பிரச்சனையே இல்லாமல் தண்ணி பிடிக்கலாம், பிரச்சனை இல்லாமல் வாழலாம், புண்ணியமும் அருள்பலம் இருந்தால். ஆகவே புண்ணியத்தை தேடுவதற்கு தானமும், அருள்பலம் தேடுவதற்கு தவம் சொல்லுவான். தவம் செய்வோம். அது என்னையா, நாங்களாம் குடும்பஸ்தனாச்சுன்னா குடும்பஸ்தனாயா தவம் செஞ்சு முன்னேறலாம். அது எப்படி, காலையில் ஒரு 5 நிமிஷம் ஓம் அகத்தீசாய நமோ ஓம் அகத்தீசான்னு சொல்கிறோம். மாலையில் 5 நிமிஷம் அகத்தீசா அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா ஓம் அகத்தீசா நடுநாமத்தை செய்யலாம். அது 1 மணிக்கு செய்வது ரொம்ப கடினமானது. 1 மணிக்கு உட்காந்து ஒரு 5 நிமிஷம் நாமத்தை சொல்லலாம். இந்த நாம ஜபமே தவத்துக்கு முற்ற துணையாக இருக்கும். இப்படி செய்தால் வானவர் நாடு வழி திறந்துடனா. மேலான மக்கள், வானவர் நாடுனா எங்கேயோ இருக்கு நினைக்க, மேலான மக்கள் நம்மளுக்கு நல்வழி காட்டுவாங்கன்னு இருக்குதால். ஆகவே நாம் ஒவ்வொரு மாதமும் இங்கே கூடுகிறோம். சில கருத்தை நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறோம். உங்கள் அனுபவத்தை எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆகவே நீங்கள் இந்த பூஜை செய்த 150 பெண்கள் திருவிளக்கு பூஜை செஞ்சுருக்கீங்க. ஆசான் புஜண்ட மகரிஷியும் ஆசான் திருமூல தேவனும் இப்போ பழனியில் இருக்கார் போக மகாரிஷி. சுப்பிரமணியர் தான் எல்லாத்துக்கும் தலைவர். அவருடைய ஆசி இல்லைன்னா உலகமே இல்லை. ஆகவே போக மகாரிஷியும் ஞானிகள் உங்களை ஆசி இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லபடி இருக்கணும், பிள்ளைகள் நல்லபடி இருக்கணும். நீங்கள் வந்தாது சின்ன விஷயம் இல்லை. ஓங்காரக்குடியில் வந்து ஒரு நாள் திருவிளக்கு பூஜை செய்தால் ஓராண்டு தவம் செய்து கொப்பாகும். அவளோட நன்மை உங்களுக்கு இருக்குது. மன அமைதி இருக்கும், நோய் தீரும், எல்லா நன்மையும் உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லி இந்த உங்களுக்கும் இனிமேல் திருவிளக்கு பூஜை செய்ய பெற பெண்களுக்கும் நீடி ஆயுளும் குறைவில்லா செல்வமும் பண்புள்ள புத்திரவாக்கி அமைந்து பிள்ளைகளுக்கு கல்வியும் அவர்களுக்கு உத்தியோகமும் பெண் குழந்தை பெண்களுக்கு உள்ளவர்களுக்கு பிள்ளைகள் நல்ல திருமணமும் பையன் திருமணமும் உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாக வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் எங்களை என்ன செய்ய வேண்டும், இந்த சங்கம் வாழ வேண்டும், சங்க அன்பர்கள் வாழ வேண்டும், குடிலாசான் வாழ வேண்டும், குடிலாசான் மேற்கொள்ள அறப்பணிகள் நல்லபடி இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசான் கடவுளை கேட்டு நீங்களை மனமாற வாழ்த்த வேண்டும் சொல்லி உங்களை நாங்கள் வாழ்த்தவும் நீங்கள் வாழ்த்த வேண்டும். வருகின்ற சித்ரா பௌர்ணமிக்கு 1000 திருமணம் சேர்த்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். முடிந்த அளவு 5 பைசா கொடுத்தாலும் சரி, அவங்க பாதம் சிறமேது தாங்குகிறேன். 5 பைசா கொடுக்கலாம், 10 பைசா கொடுக்கலாம், 1/4 பவுன் 1/4 கிராம் தங்கம் தரலாம், அது 1 கிராம் தரலாம். யார் எதை கொடுத்தாலும் கடவுள் கொடுத்ததாக நினைத்து அளவெல்லாம் மகிழ்ச்சி அடைவோம். அதுக்கு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக்கிறோம். அது மாதிரி புண்ணிய காரியங்களை நீங்கள் ஈடுபட்டு எங்களுக்கு தொண்டு செய்து நாங்கள் மேற்கொண்ட அறப்பணிகளுக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும், ஆசி தர வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்டு இது நேரம் வரலாம் அமைதியாக இருந்த உங்கள் திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். இதெல்லாம் ஒரு ஆறுதல் தருவது, ஒரு ஆறுதலுக்காக செய்கிறாங்க. ஆனால் ஞானிகள் இதை விரும்ப மாட்டார்கள். அது அவர்களுடைய பாதை வேறு. அவர்களுடைய கருத்துக்கள் ஜென்மத்தை கடைத்தேற்ற பயன்படும். பாவத்திலிருந்து விடுபடலாம். பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு அவர்கள் சொல்லுவார்கள், நீ அன்னதானம் செய், மாத இரவிற்கு அன்னதானம் செய், தினம் அகத்தீஸ்வரன் பூஜை செய், தினம் ஓம் அகத்தீசாயனம் பூஜை செய், அது உனக்கு செல்வத்தை பெருக்கும், வறுமை இருக்காது, மன அமைதி இருக்கும், ஜென்மத்தையும் கடைத்தேற்றலான்னு சொல்லுவாங்க. ஆக அவர்கள் காட்டுகின்ற பாதை தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் எங்களுக்கு புதிய பாதை இல்லை.
அவர் காலத்திலையும் இது போன்ற நிலைச்சிகள் இருந்திருக்கு. எல்லாம் காய்ச்சல முடியிருக்கான், கங்கையில் முடியிருக்கான், எல்லாம் செஞ்சுருக்கு. அதெல்லாம் ஒரு காட்சி பொருளாக தான் இருக்கும், கருத்துக்கு பயன்படாது. கருத்துக்கு பயன்படுவது அது ஜென்மத்தை கடைத்தேற்றுவது ஒன்றே ஒன்று பக்தி தான். இதெல்லாம் வெறும் சடங்காகவே போயிடும். கூட்டமாக உட்காந்துக்கிட்டு மாவிளக்கு போடுறது, பொங்க வைக்கலாம், இதே சாப்பிட்லாம். அதுதான் மாவிளக்கு போட்டால் நல்லா தேங்காயை உடச்சி வச்சுக்கிட்டோம்னா இந்த இனிப்புக்கு அதுக்கும் சாப்பிட நல்லா இருக்கும், பொங்கல் சாப்பிட்லாம், வேணான்னு சொல்லலை. அது ஒரு எல்லைக்கு உட்பட்டது, அது எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் எல்லையில்லா பெருமைக்குரியது பக்தி மார்க்கம். இப்போ நாங்கள்லாம் அதெல்லாம் ஒன்றும் சொல்லவே மாட்டோம். அப்படி ஏதோ செய்கிறான், அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிது, மாவிளக்கு போடுறான், கும்பாபிஷேகம் செய்கிறான், பார்க்குறான், செய்கிறான். நம்ம அதில் போய் கை வைக்க மாட்டோம், அது நம்மளுக்கு தேவையில்லைன்றோம், தடுக்கவும் மாட்டோம். அது நம்மளுக்கு அவசியம் இல்லாத ஒன்று. அப்போ மக்கள் மத்தியில் பிரச்சனை வரும். மக்கள் மத்தியில் பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு நாங்கள் வரல. ஆக எங்கள் கொள்கை தினப்போ அனாதானம் செய்கிறீங்க. இப்போ நாங்கள் இப்போ செய்யறதை பார்க்கணும். ஏழைகள் பசியாட்டம் தண்ணி தரோம், 1008 இலவச திருமணம் செஞ்சுக்கிறோம். இது இப்போ கடன் சுமையிலேருந்து விடுபடுறதுக்கு அவங்களாம் கடன் வாங்கிட்டு திருமணம் செஞ்சால் பிரச்சனை வரும் அப்படின்னு ஏழைகளுக்கு திருமணம் செஞ்சுக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் செய்து தான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். பசியாற்றணும், தினம் அகத்தீசனை பூஜை செய்தோம், வேறு எதிரையும் நாங்கள் ஈடுபடுறதுக்கு எங்களுக்கு கடவுள் எங்களுக்கு அது வாய்ப்பு தரல. உங்களுக்கு தந்திருக்கலாம், தராமல் இருக்கு. ஆக நிலை உயர வேணுமென்றால் ஒன்றே ஒன்று, காலையில் எந்திரிக்கும் போது ஓம் அகத்தீசாய நம்ம, அது காலையில் சின்ன விஷயம் நினைச்சிடாரு. காலையில் ஓம் அகத்தீசான்னு நம்ம ஓம் அகத்தீசாய நம்மன்னு சொல்றதுன்னா புண்ணியவான்கள் தான் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நாள் நடந்த நிகழ்ச்சி, அடுத்து நடக்க போகிற நிகழ்ச்சி, இதெல்லாம் சிந்திப்பாரு தவிர அகத்தீஸ்வராமத்தை சொல்லணும் அப்படிங்கிற நினைப்பே வராது. அப்படி வந்தால் நிச்சயம் அவங்க நிலைக்கு உயர போகிறாங்க, நிறைய பெரிய வாய்ப்பு பெற போகிறாங்கன்னு அர்த்தம். காலையில் எந்திரிக்கும் போதே நாமத்தை சொல்லணும்னு நினைப்பு வந்தாவே தலைவன் நெருங்கிட்டான்னு அர்த்தம். நீங்கள் வேணால் பரிசோதனை செஞ்சு பாருங்கள். ஏன்னா இதே செய்ய முடியாது, செஞ்சு பாரு. காலையில் எந்திரிக்கும் போதே ஓம் அகத்தீசாய நம அல்ல ஓம் அருணய்யநாதர் அல்ல ஓம் சரவண பவான்னு சொல்கிற வார்த்தையை காலையில் ஏன் நினைக்க முடியாது? செஞ்சு உண்மையை தெரிஞ்சுக்கிட போகுது. இதை நீங்கள் காலையில் செய்ய முடியுதான்னு சொன்னவே முடிந்ததுன்னா நிச்சயம் பெரியவங்க தான், நீங்கள்லாம் உயர போயிருன்னு அர்த்தம். ஆக எங்கள் கொள்கை இல்லை, முன்னூறு கொள்கை. பசியாற்றணும். இப்போ நீங்களாம் இருக்கீங்க, பல பிரச்சனைகள், வயதுக்கு வந்த பெண் இருக்கலாம், திருமணம் ஆகாமல் தடைப்பட்டிருக்கோம், பையனுக்கு 30 வயசாகிடுச்சு, திருமணம் செய்ய முடியல, மேலும் வேலை வாய்ப்பு இல்லை, திருமணம் செய்ய தடையாக இருக்குது. பெண்ணுக்கு 25-26 வயசாகிடுச்சு, காலத்தால் திருமணம் செஞ்சு கொடுக்க நினைக்கிறீங்க, முடியல. இதுக்கு என்ன தடைப்படுதுன்னா கையில் காசு இருக்குது. இப்போ அவன் நிறையா கேட்குறான், அவனும் எல்லாம் 50 பவுன் போறியா 60 பவுன் போறியான்னு கேட்குறான். நம்ம பலகீனத்தை தெரிஞ்சுக்கிட்டான். தலைவன் ஆசி இருந்தால் ஒரு சொல்லுவான், நல்ல தகுதியில் பையனை சொல்லுவான், எனக்கு பவுன் வேண்டாம், எனக்கு சம்பாதிக்க திறமை இருக்குது, நீ போகிறத போடுன்றுவான். அந்த அளவுக்கு பையன் இருக்கிறான். அது எப்போ வரும்னா புண்ணியம். நம்ம தலைவன் ஆசி இருந்தால் அந்த வாய்ப்பு கிடைக்கும். நம்மளை ரொம்ப சோதனை செய்ய மாட்டான். அது ரொம்ப இப்போ போட்டு அப்படியே கசக்கிறான். என்ன காரணம்? வீடு திருமணம் ஆகாத பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது வித்தாவது நம்ம பொண்ணுக்கு திருமணம் செய்ய நினைக்கிறாங்க. எல்லாம் இன்னும் சில பேர் எல்லாவற்றையும் அடகு வைத்து விற்று பொண்ணுக்கு திருமணம் செய்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை இருக்குது. என்ன காரணம்? அது பாவத்தின் சுமை. தலைவன் ஆட்சி இருந்தால் சிண்டை பிடிச்சி கொண்டாந்துருவார் தலைவன். என் பொண்ணுக்கு திருமணம் ஆக நீ தான் அருள் செய்கிற அப்படின்னு கேட்குறோம். அப்போ என்ன செய்வான் தலைவன்? கொண்டாந்து சிண்டை பிடிச்சி வாழ்ந்தது தான். எது வேணுமான்னு கேட்டால் வேணான்ட்டுவான். அவனா சொல்கிறான், தலைவன் சொல்லுவான். ஆக நம்மளே கேட்குறோம், பொண்ணுக்கு 50 பவுன் போடணும் அப்படின்னு நம்ம கேட்குறான். நம்ம என்ன செய்கிறோம்? பையனுக்கு நம்ம ஓரளவுக்கு கொடுத்துருக்குறோம். இந்த பையன் சார்பா எப்படியும் 50 பவுன் 100 பவுன் வாங்கணும், அதை இதையும் வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறான். அவன் மனமோந்து கொடுத்தா அது நல்லது. மனமோந்து கொடுத்தா தான் கடவுள் ஏற்றுக்கொள்வான். அவனை கசைக்கு, அது பெண்கள் தான் கேட்குறாங்க. இப்போ என் பையனுக்கு என்ன போடுறேன்? 50 பவுன் போடு, பையனுக்கு அது ஸ்கூட்டர் வாங்கி கொடு, காரு வாங்கி கொடு, வீடு கட்டி கொடு. அவனை போட்டு அப்படியே கசக்கி அவன் இந்த திருமணம் நடந்ததுக்கப்புறம் மனநோயாளியாக போகிறவன் மனநோயாளியாகிறதுக்கு இவன் செய்கிறான். பெண்களே இது கேட்குறாங்கன்னு சொன்னால் நான் கடவுள் எப்படி மன்னிப்பான் நம்மளை? பெண்கள் கேட்குறேன். யார் ஆண்மகன் கேட்குறான், ஒரு மாமனார் கேட்கலாம். பெண்களே போய் உட்காந்துக்கிட்டு என் பையனுக்கு என்ன போடுற, பொண்ணுக்கு என்ன போடுற, காரு வாங்கி கொடு, அது வாங்கி கொடுன்னு கேட்குற. வசதி இருந்தால் கொடுக்கலாம். எல்லாம் அவனை போட்டு பெண்ணுக்கு திருமணம் செய்யறதுக்குள்ளே அவனை அப்படியே கசக்குறாங்க. பெண்களே செய்கிறாங்க.
கடவுள் தான் அவர்களுக்கெல்லாம் மன்னிக்கணும். ஆக நாம் நிலை உயரணும், நல்ல சிந்தனை வரணும். இன்னொருத்த சொத்து நமக்கு எதுக்கியா? அவன் ஏதோ அவனா கொடுத்தா கொடுக்கட்டும். அவன் சொத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற? அவன் விரும்பி கொடுத்தா பரவாயில்ல. அவனை போட்டு கசைக்கு வாங்கினா மன வெதும்பி கொடுத்த சொத்து நிற்குமா? நிற்காது. இந்த அறிவு எப்போ வரும்னா காலையில் பூஜை செஞ்சாதான் இந்த அறிவு வரும். இல்லைன்னா எப்படியாவது மகன் சார்பில் மருமகள் மூலமாக 4 லட்சம் 5 லட்சம் வந்தா நாம் ஒரு நிலை உயரணுங்கிறாங்க. எங்கே உயர்றது? அவன் தான் வெறுந்து மனம் வெதும்பி தானே கொடுக்குறான். மனம் வெதும்பி கொடுக்குற பொருள் நிற்குமா? நிற்காது. ஆகவே மனிதனாக நல்ல பண்புள்ளவர்களாக வாழ வேணும்னு சொன்னால் தயை சிந்தையுள்ளவர்களாகவும் பண்புள்ளவர்களாகவும் ஜீவ தயவு என்னமோ 2 பேரும் சம்பந்தி 2 பேரும் சோர்வாக இருக்கிறாங்க, இதை என்னம்மான்னு கேட்டு அதுக்கு பரிகாரம் செய்தால் நிச்சயம் நம்மளுக்கு கடவுள் அருள் கிடைக்கும். ஆகவே ஒரு பேராசை அளவு உடந்து பேராசை வந்தாவே அவனை நரகத்துக்கு போகிறான்னு அர்த்தம். பேராசை இல்லாத இருக்குன்னு சொன்னால் பெரியவர்கள் ஆசை இருக்கணும், கொடுத்தது போதும் நல்லது நடக்கும். தினம் பூஜை செய்கிறனால அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வராது. பூஜை செய்கிற மக்களுக்கு சம்பந்தி வீட்டில் தான் வரணும், மருமக சார்பாக மூட்டை வரும் நினைக்க மாட்டாங்க. ஆகவே பேராசி இருந்தால் தான் அது ஒரு குணக்கேடு இருக்குது. ஆகவே நாம் எல்லாம் தலைவனை பூஜை செய்து பண்புள்ள மக்களாகவும் ஒருத்தரை பார்க்கும்போது புரிந்து கொள்கின்றவராகவும் நீ கசக்கி கொடுக்காதையா, எங்களுக்கு வேணாயா பாவ செயல் அப்படின்னு சொல்கிற ஒரு பெண்மகள் இருந்தால் அவள் வாழுகின்ற இடமெல்லாம் தெய்வம் வாழுகின்ற இடமாகும். ஆகவே நாம் நிலை உயரணும். சம்பந்தி வீட்டிலேருந்து வேணாம், மருமக வீட்டிலேருந்து பொருளே வேண்டான்னு நினைக்கிறவங்க வீட்டில் திருமகள் தங்கி இருக்கிறார். மருமக வீட்டிலிருந்து என்ன கொண்டாந்தன்னு கேட்காத வீட்டில் திருமகள் தங்கியிருப்பா. செல்வம் பெருகதான் செய்யும், வீண் போகாது என்று சொல்லி நீங்கள் எல்லாம் வருங்காலத்திலாவது ஆண்மகன் கேட்கலாம், பையனுடைய அப்பா போய் கேட்கலாம், அவரும் வருங்காலத்தை கேட்க மாட்டார். என்ன காரணம்? அந்த அளவுக்கு பொருளாதாரம் பூராவும் இப்போ நலிஞ்சிட்டு வருது. நாளுக்கு நாள் வசதி வாய்ப்புள்ள மக்கள் பூராவும் இப்போ நடுத்தரவருக்கு வந்துட்டான். போக போக எல்லாம் சூழ்நிலையும் மாறிடும். அது உலக நடை இருக்கட்டும். ஆக நாம் பிள்ளைகள் நல்லபடி இருக்கணும், அவங்க பிள்ளை நல்ல பண்புள்ள புத்திரபாக்கியாமையணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். யார் தரப்பில் இருந்தும் கசங்கி மன விதும்பி மன நொந்து வேண்டாம் அந்த பொருள் என்று நினைக்கின்ற அறிவு நமக்கு வேணுமென்றால் ஆசான் அகத்தீசனை பூஜை செய்து ஆசி பெற்றுக் கொள்ளணும். நீங்கள்லாம் வாழணும். இப்போ ஒரு 150 பெண்கள், இப்போ 150 பெண்கள் பூஜை செய்கிறீங்க. உங்களுக்கு ஆசா ஞான பண்டிதன் ஆசியும் அருணகிநாதன் ஆசியும் ராமலிங்க சாமிகள் ஆசியும் அகத்தீசன் ஆசியும் இருக்கவன் சொல்லி நீங்கள் வாழ வேண்டும். உங்கள் குடும்பத்தார்கள் வாழ வேண்டும், பிள்ளைகள் நல்லபடி இருக்க வேண்டும், கடன் சுமை தீர வேண்டும், உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும், எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும், நீங்கள் உயர வேண்டும் கேட்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்களும் எங்களை வாழ்த்த வேண்டும். நாங்கள் நல்லபடி இருந்தால் தான் உங்களுக்கு எதுவும் சொல்ல முடியும். நீங்கள் எங்கள் மானமாற வாழ்த்தணும், என்னையும் வாழ்த்தணும், அன்பர்களையும் வாழ்த்தணும். சங்க அறப்பணிகள் குடிலாசான் மேற்கொள்ளும் அல்லது சங்கத்தார் மேற்கொள்ளும் அறப்பணிகள் நல்லபடி நடக்க வேண்டும், அவர் நீடு வாழ வேண்டும் என்று நீங்கள் வாழ்த்தவன் சொல்லி அடுத்து நடக்கிற திருவிளக்கு பூஜை இருக்கு. அவர்களும் ஆசி பெற வேண்டும். நீங்கள் எங்களுக்கு ஆசி தர வேண்டும், நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். அன்புள்ள பெரியோரே, தாய்மார்களே, இது 3வது முறை. மொத்தம் இப்போது பூஜை செய்த பெண்கள் முதல் பகுதியாக 150, 2வது பகுதியாக 150, இது 3வது பகுதி. 450 பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்து ஆசி பெற்றிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 150 வரலாம். அப்போ இந்த கொள்கைக்கு மக்களிடையே ஆதரவு இருக்குது. என்னையா இந்த கொள்கை? பட்னி கிடக்கணுமா? பட்னி கிடக்கணும் அவசியம் இல்லை. புலால் மறுப்பது நல்லது. இப்போ நாங்கள் பட்னி கிடக்கணும்னா ஒரு வாரத்துக்கு 7 நாளைக்கு பட்னியாக கிடக்கிறோம், அப்புறம் நம்ம மாற்றிக்குவோம். ஆசான் கட்டில் வந்தால் மாற்றிக்குவோம், அதை தேவையான ஆசானோட கட்டிலப்படி. ஆனால் பட்னி கிடக்காமல் அல்லல் படாமல் பிரச்சனை இல்லாமல் ரொம்ப லகுவாக அருள் பெறக்கூடிய மார்க்கம் நாங்கள் காட்டுகின்ற மார்க்கம். ஆக மற்ற மார்க்கத்தை அதெல்லாம் செய்கிறாங்க, இதை செய்ய நம்மளுக்கு அவசியம் இல்லை, அவங்க வினைப்பெயர். நாங்கள் சொல்லுகின்ற கருத்து பசி ஆற்றி வைக்கணும், மாதம் 20 அன்னதானம் செய்யணும், அதை அகத்தீசன் பூஜை செய்கிறோம். தினம் பூஜை செய்யணும். யாரை பார்த்து பூஜை செய்யணும்? அழைத்தால் அக்கணமே அருள் செய்யக்கூடியவராக இருக்கணும். அப்பேற்பட்ட ஆசானை பார்த்து பூஜை செய்ய சொல்கிறோம். அதாவது தினம் அகத்தீசன் பூஜை செய்யறதுனால மன அமைதி இருக்கும். தினம் பூஜை செஞ்சால் செல்வம் பெருகும், பிள்ளைகளுக்கு நல்லபடி திருமணம் நடக்கும், அதே சமயத்தில் மன அமைதி இருக்கும், குடும்பத்தில் செல்வத்தையும் பெருக்கலாம். ஆகவே நீங்கள் எல்லாம் இந்த
இது ரொம்ப லகுவான எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய கொள்கை நாங்கள் சொல்கிறோம். காசிக்கு போ, பத்ரநாத்துக்கு போ, அந்த நாத்துக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சில பேர் கூட்டம் கூட்டமாக போய் இந்த ஐஸு கட்டில் போய் எல்லாம் உந்து செத்து போயிட்டோம். சில பேர் காசியில் போய் முழுகிறேன்னு சொல்லி அங்கே சில பேர் செத்து போயிட்டான். கடலில் முழுகவங்கலாம் சில பேர் ஊருக்கு போயிட்டோம். ஆக கடலில் போய் முழுகாமல், காசியில் போய் முழுகாமல், மலை ஏறாமல், பட்டினி கிடக்காமல், நடந்தே போகாமல் இருந்த இடத்துல இருந்தே ஒரு 5 நிமிஷம் ஓம் அகத்தீசாய நம்மன்னு சொல்லி குடும்பத்தை நல்லபடி நடத்தணும், நீங்கள் முன்னேற்றம் அடையணும், அது உங்களுக்கு நல்லபடி செல்வம் பெருகணும், நோய் நொடி இருக்காது, நோய் நொடி இல்லாமல் பிள்ளைகளுக்கு கல்வி உத்தியோகம் வாய்ப்பெல்லாம் அமைந்து திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடணும், தகுதி உள்ளவன் அமையணும். திருமணங்கிறது தகுதி இருக்கணும், அது கடவுள் ஆசி இருந்தால் தான் முடியும். பெண்களும் சிறு திருமணம் ஆகாத பெண்களுக்கு அகத்தீஸ்வராமத்தை சொல்லி ஓம் அகத்தீசாய நம்ம ஓம் அகத்தீசான்னு சொல்லி எனக்கு தகுதியுள்ள கணவனாக அமையணும் ஆசானை கேட்டுக்கணும். அதே மாதிரி பையனும் கேட்டுக்கணும். இப்படி கேட்டு வந்தால் நடக்கும். ஆகவே நீங்கள் எல்லாம் தினமும் ஆசான் அகத்தீசனை பூஜை செய்து ஆசி பெறணும். இப்போ கலந்து கொண்டு பூஜை செய்த உங்களுக்கு ஆசான் அகத்தீசன் ஆசியும், ஆசான் திருமல தேவன் ஆசியும், ஆசான் போகமகாரிஷி ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசகன், தாய்மான சாமிகள், அருணையநாதன், பட்னத்தார் இவர்களெல்லாம் ஆசி உங்களுக்கு கிடைக்க வேணும்னு சொல்லி உங்கள் குடும்பம் நல்லபடி இருக்கணும், நீங்கள் மேற்கொள்ள காரியம் நல்லபடி இருக்கணும், மன அமைதி இருக்கணும். மன அமைதி இருப்பதற்கு தலைவன் ஆசி இருக்குன்னு சொல்லி நீங்கள் வாழ வேண்டும், உங்கள் சுற்றத்தார்கள் வாழ வேண்டும், குடும்பம் நல்லபடி இருக்கணும், பிள்ளைகள் நல்லபடி இருக்கணும், உங்களோட மனமாற வாழ்த்துறோம். அதே மாதிரி நீங்களும் குடிலாசான் மேற்கொள்ளும் அகத்திய சன்மாத சங்க தொண்டர்கள் மேற்கொள்ளும் அறப்பணிகள் நல்லபடி நடக்கணும், குடிலாசான் வாழ வேண்டும் என்று நீங்கள் எங்களை வாழ்த்த வேண்டும். ஆகவே இப்போ நாங்கள் வருகின்ற அன்பர்களும் அன்பர்கள் அகத்திய சன்மாத சங்க சார்பாக 1008 இலவச திருமணம் நடக்க போகுது. அதில் நீங்கள் 5 பைசா கொடுத்தாலும் அது அன்போடு ஏற்றுக்கிறோம். 5 கிராம் 1/4 கிராம் தரலாம், 1/2 கிராம் தரலாம், 1 கிராம் தரலாம், எதை வேணாலும் கொடுக்கலாம். நடக்கக்கூடிய அந்த தர்ம காரியத்துக்கு உங்களுடைய பொருளுதவி இருந்தால் அது மேலும் எங்களுக்கு துணையாக இருக்குன்னு சொல்லி பல பேரும் சேர்ந்து செய்தால் தான் அது நல்லபடி இருக்கும். பல பேருடைய உதவிகளும் அந்த மனமூந்து கொடுக்கக்கூடிய பொருள்கள் எங்களுக்கு துணையாக இருக்கும். கடவுள் கொடுத்தா நினைப்போம். இப்படி சொல்கிறதுனால பலகீனம் நினைக்க வேணாம். நீங்கள் 5 பைசா கொடுத்தாலும் அல்லது 1 ரூபா கொடுத்தாலும் 10 ரூபா கொடுத்தாலும் கடவுள் மனமூந்து கொடுப்பதாக ஏற்று அந்த நன்கொடைக்கு அந்த அன்பளிப்புக்கு கொடுக்கக்கூடிய அந்த தயை செய்த உள்ளவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவங்க திருவடியின் சிறை மீது தாங்கி அல்லது வணங்கி அவர் நீடு வாழ வாழ்த்துக்கிறோம். அது மாதிரி பொருளுதவி செய்வதை ஏற்றுக்கிறோம். நீங்கள் கொடுக்கலாம், தடை இல்லை, கட்டாயப்படுத்த மாட்டோம். அது கட்டாயப்படுத்த நியாயம் இல்லை. போட்டு கசைக்கு நாங்கள் தான் முன்னே சொல்கிறோம், போட்டு ஒரு கசைக்கு பிடிந்து அவங்ககிட்ட அந்த காசு வாங்க நான் தொண்டரே சொல்லுவான், விரும்பினா கொடுக்கட்டும். பெரிய பெரிய வீடாக இருக்கும், பார்த்தா ஆடம்பரமாக இருக்கா, ஆனால் கடன் சுமையாக இருப்பார்கள். கடன் சுமையாக இருக்கிற மக்கள் எனக்கு தெரியும், அந்த முகத்தை பார்க்கும்போது தெரியும். நீ பாட்டு வீடு வாசல் இருக்குது, பெரிய மச்சி இருக்குது, காரு வசதி இருக்குது, நினைச்சிக்கிட்டு காசு கேட்க வேண்டாம். கடன் சுமையில் இருப்பாங்க. என்னடா ஒரு நிலைமை வந்துச்சுன்னு சொல்லி மனம் வெதும்புவார்கள். அந்த காசு வேணவே வேண்டாம். 100 ரூபா ஒருத்தர் வாங்குறத விட 10 பேருக்கிட்ட 10 ரூபா வாங்கலாம், 20 பேருக்கிட்ட 5 ரூபா வாங்கலாம், 50 பேர்கிட்ட 2 ரூபா வாங்கலாம். இது மனமூந்து கொடுப்பதாகும். அப்படி தான் நாங்கள் காசு கேட்போம். அப்படி தான் நாங்கள் கட்டாயப்படுத்தவே மாட்டோம். நீங்கள் மனமூந்து கொடுப்பதே தெய்வீக கடவுள் கொடுப்பதை நினைத்து ஏற்றுக்கிறோம். அது மாதிரி பொருள் செய்யுங்க. நீங்களும் வாழ வேண்டும், உலகமெல்லாம் நல்லபடி இருக்க வேண்டும், நாட்டில் பருவமழை பெய்து நாடு செழிக்க வேண்டும். நாங்கள் மேற்கொள்ளும் அறப்பணிகளுக்கு நீங்கள் உங்கள் வாழ்த்தும் ஆசி வேணும்னு சொல்லி அமைதியாக இருந்த உங்கள் திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். 9067 பேர் இந்த 21 மாதங்களிலே 9067 பேர் இங்கே ஆசான் ஆசி பெற்றிருக்கிறார்கள். இன்று மாத்திரம் 13 விதவை பெண்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பௌர்ணமி பூஜை 11/4/98 சனிக்கிழமை. பெரியோரே தாய்மார்களே வணக்கம். இப்போது நடைபெற்ற இது 4வது முதல் பகுதிக்கு 150, அடுத்த பகுதி 150, 3ஆம் பகுதி 150, இப்போ 122. மொத்தத்தில் 572 பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்திருக்கிறார்கள். அதில் 9 பெண்கள் விதவை. அந்த அளவு அது மனிதாபிமானம் இல்லாதவர்கள் அப்படியெல்லாம் ஒரு ஒதுக்கி வச்சிருக்கிறான். விதவையோ அதுவும் உயிர்கள் தான். விதவை நமக்கு தன் மகளாக இருக்கலாம், அல்லது தங்கச்சியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், யாராக இருக்கலாம்.
விதவை என்று சொல்லி புறக்கணிப்பது கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டான். கடவுள் உருவாக்கலாவது விதவை. அதான் இந்த பெண்ணு கடவுள் வெளியே வரும்போது இந்த பெண்ணு விதவை வந்துட்டான்னு வச்சு ஏன் மகடாவான்றோம். கடவுள் அப்போ அகத்தீஸ்வரர் வெளியே வரும்போது விதவை பெண்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னான். எல்லாம் என் மகளாடான். ஆக மனிதாயமானம் இல்லாதவர்கள் வகுத்த கொள்கையாக்கும். அது எதோ செய்திருக்கிறான். இதெல்லாம் நம்ம இப்போ சொன்னோம்னா என்ன ஆகும்? இப்போ அதெல்லாம் அதுக்கு அது உங்கள் கருத்து என்னம்மா? இப்போ நீங்கள்லாம் இப்போ உங்கள் கருத்தில் வந்து தீ மிதிக்கக்கூடாது, பால் அவசியம் செய்யக்கூடாது, பஞ்சாமிரத அவசியம் செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே. இப்போ எதை கடைப்பிடிக்கிறதுன்னா எங்கிட்ட கேட்டால் நீங்கள் பசியாற்றுங்கள். அகத்தீசனை தியானம் நாங்களும் நாத்திகம் பேசலை. இப்போ மாதவருக்கு அன்னதானம் செய்ய, இது மனைவிட்டு அன்பு காட்டு. மனைவி உன்னை பாவி பாவி பாவின்னா அவள் தான் உருப்பிடவே மாட்டான், தேரவே மாட்டான். அதே மாதிரி கணவன் என்னுடைய மனைவி ரொம்ப குடும்பக்காரி, பாவி பாவின்னு காமல் சொன்னாலும் இவர்களும் தேர முடியாது. இப்போ தாய் தந்தை நமக்கு அன்பு காட்டுறாங்க. வந்து கல்வி தந்திருக்கிறான், நடமாறதுக்கு காரணம். அவன் மகன் வந்து கொடும்பாவின்னு மனசில் நினைத்தாலே அவன் மனைவி 100 முறை பாவின்னு சொன்னால் பாவம் கொஞ்சம் சேரும். ஆனால் தாய் தந்தை என் மகன் பாவின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே நோய் வந்தது. அந்த அளவுக்கு வினை சூழ்ந்துக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய நல்ல மனசோட கல்வி தந்து இந்த அளவுக்கு நம்மளை வளர்த்துருக்குறாங்க. மனைவி 100 முறை பாவின்னு சொன்னால் எந்த அளவுக்கு பாவம் சேருதோ அதே பாவம் தாய், நான் என் மகன் கொடும்காரன் ரொம்ப கொடூரமானவன் அவன் நினைத்தாலே அப்போயே பாவம் சூழ்ந்துக்கும். இப்படி எல்லாம் நம்ம சொல்லணும். இதெல்லாம் அவன் சொல்ல மாட்டான். பால விஷயம் செய், தேனை விஷயம் அப்போ செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. நான் ஏயா சொல்கிறேன்? நீ இப்போ கையில் காசு இருக்குது, ஊற்று நொறுக்கடான்றான். யாரை ஒன்று வேணாங்கிறமா? எதை வேணாலும் செய், பால விஷயம் செய், தேனை விஷயம் செய், ஊடு போ, அங்கம் பரண்டு போ, அளவு குத்திக்க, எதை வேணாலும் செய். எங்களுக்கு அது அவசியம் இல்லை. நான் எங்கள் கொள்கை என்னன்னு கேட்டான், நீ உன்னுடைய மனைவிக்கிட்ட அன்பு காட்டியா? மனைவிக்கிட்ட அன்பு காட்டி அவளுடைய மனசில் என் கனவு உயர்ந்தவன் என்று சொல்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கா. அதுதான் நாங்கள் சொல்லுவோம். அதை வேணாம் இதை வேணான்னு ஓ இஷ்டன்றுவோம். ஆக தாய் தந்தையோட அன்பு காட்டு, மனைவியோட அன்பு காட்டு, பிள்ளைகள் செய்ய கடமை செய், விருந்த உபசரிக்கணும், மனிதனாக நடந்துக்கணும். இந்த மாமனார் வீட்டில் போட்டு கசைக்கு காசு வாங்கி தொலைக்காத பாவம்னு சொல்கிறோம். இதெல்லாம் அதுதான் ஆன்மீகம். சும்மா அதை இது போட்டுக்கிட்டு வேறு வகையான சொல்கிறதெல்லாம் நாங்கள் வச்சுக்க மாட்டோம். அது நடக்குதே, உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டான். சில பேர் இப்படியெல்லாம் செய்கிறது உங்கள் அபிப்பிராயம். அபிப்பிராயம் சொல்கிற அளவுக்கு நான் கடவுள் இல்லை, நாங்கள் சராசரி மனிதர் தான். அதை போய் இப்படி அது அப்படின்னு சொன்னால் அவன் என்ன செய்வான்? இப்படி சொன்னாரும்மா. எங்களுக்கு இது அவசியம் இல்லை. நீ எங்கே வேணாலும் போகலாம், காசிக்கு போகலாம், ராமேஸ்வரம் போகலாம், ஊராக சுற்றலாம், இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை. அதை நாங்கள் பற்றி கருத்து சொல்ல வேண்டிய அளவுக்கு நான் ஆள் இல்லை, நான் கடவுளும் இல்லை. ஆக நாங்கள் சொல்கிறது இதுதான், நீ மனிதனாக வாழ வேண்டும். அதான் ஆன்மீகம்னா. இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது நீ மனிதனை நீ நினச்சிக்கிட்டு இருக்கலாம். உன் மனைவியை கூப்பிட்டு கேட்கணும், உன் கணவனா, ஐயோ நான் என்ன பாவம் செய்தவனோ வந்து மாட்டிக்கிட்டேன்னா, நீ ஏடா மனுஷன்? உன் மனைவி இப்படி சொல்கிறா, உன்னோட வாழ்கிறவ கடைசி மட்டும் அவன் துணையாக இருக்கணும். அவள் சொல்கிறா, உன்னை கொடூரமானவன்ட்ட நான் மாட்டிக்கிட்டேன்யா, நான் செத்து போனாலும் பரவாயில்லைன்னு சொல்கிறா மனைவி சொல்கிறா. இவன் மனுஷனா? மனிதனா அவள் ஏற்றுக்கணும். நீ மனிதனும் உன் தாய் தந்தை ஏற்றுக்கணும். நீ மனிதனும் உன் பிள்ளை ஏற்றுக்கணும். உன்னை மனிதன் சொல்லி நண்பன் ஏற்றுக்கணும். உன்னை மனிதனும் உலக மக்கள் ஏற்றுக்கணும். நீ காட்டு முன்னாடி தரமா இருந்துக்கிட்டேன்னா மனிதன்னா மனிதாமான உள்ளவன். இதயத்தில் கனிவு இருக்கணும். ஏயா இவ்வளோ வேகமாக பேசுறியே, அப்படி உப்பரியா திருத்துறதுன்னு? நான் வேகமாக பேசலை. மனிதனாக வாழுகின்றவன் மனம் உள்ளவனாக இருக்கணும். இதயத்தில் தயை சிந்தை உள்ளவன் தான் மனிதனாக இருக்கிறான். தயை சிந்தை இல்லாதவன் நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இங்கே நடிப்புக்கெல்லாம் வேலை இல்லை. அகத்திய சன்மாத சங்கத்தை நடிப்புக்கே வேலை இல்லை. பசியாற்று பாரு, எந்த ஜாதியை தான் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, பசி ஜாதி போடுற சாப்பாடுன்னு சொல்லுவோம். அது கிறிஸ்தவம் முஸ்லீமும் அவன் அந்த ஜாதி இந்த ஜாதி பேச்சு இல்லை. ஜாதி வெறி உள்ளவட்ட கடவுள் தன்மை இருக்காது. ஜாதி அதே சமயத்தில் ஜாதி உள்ள கடவுள் தன்மை இருக்காது, அவன் கடவுளும் போக முடியாது. ஆக இது எதுக்கு நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால், மனிதனாக வாழ்வதற்கே பல ஜென்மம் எடுத்த பல ஆசான பூஜை செய்யணும். ஆக இப்போ எங்கள் சங்க கொள்கை ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. இனிமையாக பேசினா அப்புறம் அவர் சாப்பாட்டு நேரத்தை சாப்பாட்டுக்கிட்ட போய் உடம்பு இது பிரச்சனை பண்ணக்கூடாது. சங்க அன்பர்கள் இனிமையானவர்கள் தான், ரொம்ப பண்பானவர்கள் தான், தயை சிந்தை உள்ளவங்க தான், கடவுள் பிள்ளைகள் தான். ஆனால் அவங்ககிட்ட போய் முறையோடு நடந்துக்கணும். முரண்பட்டால் அவங்க என்ன செய்வாங்க, நான் என்ன செய்வேன்றான், கடவுள்கிட்ட கையேந்திடுவோம். ஆக எங்கள் அன்பர்கள் ஜாதி வெறி இருக்காது. எங்கள் சங்க அன்பர்கிட்ட மத வெறி இருக்காது. எங்கள் சங்க அன்பர்கள் மதிப்பார்கள். எங்கள் சங்க அன்பர்கள் மனைவிட அன்பு காட்டார்கள், தாய் தந்தையிட அன்பு காட்டார்கள், இருந்தே உசரிப்பார்கள். பேராசைக்காரன் பொய்யன் குடும்பாவின் பேர் எடுக்க மாட்டார். அதனால தான் இந்த ஸ்தாபனம் இந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்குது. ஆகவே
மனிதனாக வாழ்வதற்கே ஆசான் அகத்தீசனை போச்சுன்னா இதில் என்னையா நீ சொல்கிறது ஒன்றுமே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கே, நாங்கள் அந்த குணக்கெடலாம் விட முடியுமான்னு கேட்டேன். நீ ஏயா விடுற, அதாவே போயிடுது. சாதாரண விஷயம் இல்லை. ஓம் அகத்தீசாய நம்மன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். பொருள் எப்படியும் திரட்டணும், எப்படியும் செல்வத்தை பெருக்கணும், பிள்ளைக்கு திருமணம் செய்யணும், செல்வத்தை மச்சி வீடு கட்டணும், மாடி கட்டணும், பங்களா வாங்கணும், காரு வாங்கணும்னா ஒன்றும் இல்லை. இது தினம் பூஜை செஞ்சால் இது அவசியமா? பங்களா வேணும், வீடு வேணும், பங்களா அவசியமா? காரு வேணும், ஒரு அம்பாசிடருக்கு ஆரம்பிக்கலாம். அது பிறகு இந்த உயர்ந்த கருத்துக்கள் காரணம் ஏன் போட்டு உடட்டுறேன். இந்த உள்ளது போதும் என்று எண்ணுகின்ற எண்ணத்துக்கு ஆசான் ஆட்சி இருக்கணும். வேணும் மனிதன வீடு வேணும், அதே சமயத்தில் ஒரு வாகனம் வேண்டும், ஒரு டிவி ஸ்விஃப்டியோ ஒரு வாகனம் வேண்டும், இன்னும் நில உயர்ந்தா ஒரு காரு வேணும். அதனால் குற்றம் இல்லை. காரு வைத்திருப்பதோ, டிவி வைத்திருப்பது, டெக்கு வைத்திருப்பது, மாவாற்ற மிஷின் வைத்திருப்பது, துணி துவைக்கிற மிஷின் வைத்திருப்பது இப்போ ரொம்ப ரொம்ப அவசியம். பிரிட்ஜி இப்போ தக்காளி பழம் இருக்குயா, ஒரு 2 கிலோ 4 கிலோ விலை கம்மியாக கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கலாம் ஐயா. பிரிட்ஜி அவசியம், அந்த மிக்சி அவசியம், ரேடியோ அவசியம், டிவி அவசியம், வாகனம் அவசியம். ஆனால் ஆடம்பரமாக தேவையில்லை. இது எப்போ அறிவுறுன்னா தலைவன் ஆசி இருக்கணும். எப்படியும் பொருள் சேர்த்து நம்ம நல்லபடி இருக்குன்னு நினைத்தாவே பிரச்சனை வரும். இப்படி தான் பொருள் சேர்க்கணும்னு சொல்லி தலைவன் சொல்லுவான். உள்ளதை போதுமென்று எண்ணுகின்ற எண்ணமே தலைவன் கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் அந்த மனசு ஒத்துக்காது. எப்படியோ பொருள் சேர்க்க நினைப்பார்கள், மன அமைதி இழந்து போகும். மன அமைதி இழந்த மக்களுக்கு கடவுள் ஆசி கிடைக்காது. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தினமும் ஓம் அகத்தீசாயனம்னு சொன்னோம். இப்போ ஒருத்தனை கூப்பிட்டு சரி இன்னொன்று உன்ட்ட ஏயா குடி பழக்கம் இருக்குது, சூதாட்டுகின்ற பழக்கம் இருக்குது, வீண் ஆரவார செலவு செய்கிற தீய பழக்கம் இதெல்லாம் ஒரு சில பசங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கேயா, நீ எப்படியாவது தேர போகிற, உனக்கு பிள்ளைங்க இருக்குது, மனைவி இருக்குது, இந்த பசங்க கூட சுத்தாதுன்னா கேட்க மாட்டான். அவனுக்கு தெரியாது அவர் புனிதமான நட்புமா. எதை புனிதமான நட்பு? இவன் இவனுக்கு கூட்டுட்டு போய் எல்லாம் கூட்டமாக தண்ணி போடுற பழங்களை புனிதமான நட்புன்னு இவன் சொல்லுவான். புனிதம் இல்லை, அந்த பசங்களோட பழகாதே, உனக்கு புனிதம் கிடையாது, பிரச்சனை வரப்போன்னு சொன்னால் கேட்க மாட்டான். அவனை கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் தியானம் செய்யறான். நல்வினை தான் வர முடியும். ஒரு 5 நிமிஷம் ஓ மகத்தீசான்னு சொல்லையான்னு சொன்னால் அவனே சிவன் கும்பிடுவான். ஆசான் நாமத்தை சொல்ல 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 தகுதி இல்லாத நட்போடு நம்ம பழகிட்டு இருக்கிறோம். தகுதி இல்லாத பழக்கத்தை நம்ம அடிமைப்பட்டிருக்கோம். நம்மகிட்ட இன்னும் நிறைய குறைபாடு இருக்குங்கிறதுக்கு ஆசான் ஆசி இருக்கணும். நீ என்ன அறிவுரை சொன்னாலும் எடுபடாது. அவன்கிட்ட போய் அறிவுரை சொல்ல முடியாது. தலைவன் நாமத்தை சொல்லு, ஓம் அகத்தீசாய நம்ம சொல்லிட்டே வான்னா 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா இனம் புரிந்து கொள்வான். நம்மகிட்ட இருக்கிற பலகீனங்கள் என்னென்ன பலகீனங்கள் இருக்குது அதை விட நம்ம நீக்கிக்கணும். இன்னும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். முறையோட இன்னும் மனைவி முகத்தை பார்த்து என்னமோ தெரியல மன சோர்வாக இருக்கிறா, ஏதாவது குறை இருந்தால் சொல்லுமா, நான் திருத்திக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கே புண்ணியம் செஞ்சுருக்கணும். அவன் மேலும் மேலும் மன நொந்து கிடப்பா, மேலும் மேலும் போட்டு இடித்து அவளை வெளியே தெரியாமல் கொடுமை செய்வான். அதே மாதிரி அந்த தரப்பும் இருக்குது. பெண்கள்கிட்டையும் வந்தவன் என்னையா 10 ரூபா சம்பாதிக்கிறான், 50 ரூபா சம்பாதிக்கிறான், எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பானோ என்னமோ தெரியல என்று சிந்திக்கிற அறிவுறத்துக்கே புண்ணியம் செய்திருக்கணும். போட்டு கசைக்கு அது வாங்கு இது வாங்குன்னு சொன்னால் அவன் பாவம் என்ன செய்வான். வீடு ஒரு சின்ன வீடாக இருக்கும், அது பார்த்தா ஏற்ற வீட்டுக்காரங்க நல்ல பெரிய பெரிய வீடு கட்டிருக்காங்க. வேண்டாம்மா, உனக்கு உள்ளது போதுமா, நம்ம சக்திக்கு இந்த வீடு போதுன்னு நினைக்கணும். இந்த அறிவும் கடவுள் கொடுக்கணும். ஆகவே நீங்கள் எல்லாம் ஆசான் ஆசி பெற்று இந்த மூடத்தனத்தில் மூழ்காமல், நம்ம குடும்பம் உயர்வதற்காக ஆடு கோடி வெட்டாமல், நம்ம குடும்பம் உயர்வதற்காக வேறு வகையான சடங்கில் ஈடுபடாமல் தினம் ஆசானை பூஜை செய்தால், இப்போ நாங்கள்லாம் என்ன செய்தோம், எந்த காசிக்கு போனோம், ராமேஸ்வரத்துக்கு போனோம், ஒன்றும் இல்லை. அகத்தீசனை பூஜை செஞ்சோம், பெரியோர்களை பூஜை செஞ்சோம். என்ன கேட்டோம், எங்களுக்கு செல்வனில் பெருகணும், அது ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்றணும், அவர் நல்ல காரியம் செய்யணும் ஐயா, நீ அருள் செய்யணும்னு கேட்குறான். நீங்கள் என்ன செய்யணும், ஓ மகத்தீஸ்வரா ஓ மகத்தீஸ்வரா ஓ மகத்தீஸ்வரன் சொல்லி என்ன ஐயா பிள்ளைகளுக்கு கல்வி படிக்க வைக்கிறோம், அவன் படிக்க மாட்டேங்கிறான் ஐயா. ஏன்னா கல்வி என்பது கடவுள் கொடுக்கறது. அதனால் நோயா தலைவலி மாத்திரை கொடுத்து சரிப்படுத்துறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஒரே வகுப்புலேருந்து படிப்பான். அதோட வினப்பயன் அதோட நோட்டீஸில் போட்டிருப்போம். அது இந்த வாரம் நோட்டீஸில் விளக்கம் இருக்கும். ஆக பிள்ளைகளுக்கு படிப்பு வரணும், பிள்ளைகளுக்கு நோய் நொடி இருக்கக்கூடாது, என் பையனுங்க தீய பழக்கத்தில் அடிமைப்படக்கூடாது, என் பையன் உயர்ந்தவனாக நல்ல பண்புள்ளவனாக ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு ஆசானை கேட்டால் அவருக்கு என்ன இதென்ன பெருசாக இருக்குது, என்ன கேட்டால் ஒரு பிரச்சனை வரும்னா, அடியனுக்கு நான் உன் மகதான், எனக்கு மரணமில்லா பெருவாழ்ன்னு கேட்டான். இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தாரான். திருக்கு எழுந்திரிச்சாரான். என்ன பெரிய வார்த்தை கேட்குறேன், என்னடியா உன் ஆசி பெற்ற எனக்கு என்ன பெருசாது,
மரணமில்லா பெருவாழ்வு என்பது பெரிய வார்த்தை, அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று. அதையும் தருவார். ஏன்னாம்மா இப்படி ஒரு பெரிய வார்த்தையை கேட்குற, எந்த பெண்மணிகளும் அதையும் இதையும் கேட்பாங்க. நீ பிறவியே கடக்க வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டும், உன் ஆசி பெற வேண்டும்னு கேட்குற. அது மட்டும் இல்லை, இதையும் கேட்டு குடும்பத்தில் அமைதி இருக்கணும், கடன் சுமை இருக்கணும், என்னோட வீட்டுக்காரருக்கு கூட ஆரோக்கியம் இருக்கணும், பண்புள்ள புத்திர பாக்கியம் இருக்கணும், அந்த பிள்ளைகள் நோய் நொடி வரக்கூடாது, சொந்த வீடு இருக்கணும், ஒரு பிரிட்ஜி வேணும், மற்றும் வீட்டில் உள்ள வசதிகள் வேணும், மிக்சி வேணும், அதெல்லாம் வேணும்னு கேட்டு எல்லாம் கேட்கலாம். இப்போ நான் சொல்கிறது ஒன்றும் தடையில்லை. இப்போ வீட்டில் பிரிட்ஜி இருக்குதோ, டிவி இருக்கோ, ரேடியோ இருக்கிறதோ, டெக்கு இருக்கிறதோ, மாவாட்ட மிஷின் இருக்கிறதோ, எல்லாம் நியாயம், அவசியம் தான். நான் ரொம்ப ரொம்ப விரும்புவது இந்த பிரிட்ஜி தான். என்ன காரணம்? காய்களை வச்சு 2 நாளைக்கு எடுத்துக்கலாம். இப்போ மாவு புளிச்ச மாவு நடு வச்சுட்டா நல்லா இருக்கு மாவு. பிரிட்ஜி அவசியம், கடவுள் இருக்கிற மாதிரி நினச்சின்னு பிரிட்ஜியை. ஆக அது கிடைக்கலன்னு சொன்னால் ஆசானை கேட்டுக்கிறீங்க. ஆக ஒரு குடும்பத்தில் தேவை, ஒரு சொந்த வீடு இருக்கணும், குடும்பத்துக்கு தேவையான மூலப்பொருள், தேவையான ஜாமான்கள் இருக்கணும். ஆகவே நீங்களும் கடவுள் ஆசி பெறுவதற்காக, கடவுள் ஆசி பெறணும், மன அமைதி பெறணும், நீடி ஆயுள் பெறணும், பண்புள்ள புத்திரபாய்க்கு அமையணும், பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும், பையனுக்கு திருமணம் ஆகணும், பேராசைக்காரர்கள் பொறாமைக்காரர்கள் என்று சொல்லாமல் நிலை உயர்ந்த மக்களாக, பண்புள்ள மக்களாக, இனிமையாக பழகக்கூடியவர்களாக உங்களுக்கு எல்லா வகையான ஆசி, ஞானிகள் ஆசி கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் எங்களை வாழ்த்த வேண்டும். என்னையா ஒவ்வொரு முறையும் எங்களை வாழ்த்த வேணும் வேணும், நீங்கள் எங்களை மனமாற வாழ்த்தணும். நல்லவங்க தினம் அன்னதானம் செய்கிறாங்க. மற்ற இடத்துல எல்லாம் நல்ல நிறைய மூலதாளங்களும் ஆரவாரங்களும் லைட் அலங்காரம் இருக்கும், சோறு போட மாட்டான். இங்கே அதுவும் இருக்கும், 2 சோறு போடுறான், ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறான். அங்கே மற்ற இடத்துல அவன் தான் சாப்பிடுவான். வெகு வேரத்தில் என்னென்னமோ யாகம் அது இது நடக்கும், அவன் தான் சாப்பிட, அவனுக்கு சோறு போட மாட்டான். இங்கே ரொம்ப எளிமையாக இருக்கும் அந்த உணவு, கடவுள் பார்த்த உணவு. இப்போ நீங்கள் சாப்பிட்ட உணவாக இருந்தாலும் சரி, சாப்பிட போகிற உணவாக இருந்தாலும் சரி, ஆசான் ஞான பண்டிதனும் அருணகிநாதனும் திருமூல தேவனும் புஜண்ட மகரிஷியும் போக மகாரிஷியும் கருவூர் தேவரும் ராமலிங்க சாமியில் மாணிக்கவாசன் பார்த்த உணவு அது. சாதாரண நினைக்க வேண்டாம். இந்த உணவை சாப்பிட மக்களுக்கு நீடி ஆயிலும் குறைவில்லா செல்வம், உடல் ஆரோக்கியம் உண்டாகும். கடவுள் பிரசாதம், சத்தியமாக சொல்கிறேன், கடவுள் பிரசாதம். ஓங்காரக்குடியிலேருந்து ஒரு பறிக்கை சாப்பிட வாய்ப்பு கிடைச்சாலும், ஒரு பிடி சாப்பிட்டாலும் சரி, அந்த உணவு கடவுள் பிரசாதம். புத்துநோயை உடைத்தெறியும், எய்ட்ஸ் நோயை எட்டி உதைக்கும். ஆக எல்லா வகையான நன்மை உண்டாகக்கூடிய பிரசாதம் அது. அதை போற்றி அதை தடையில்லாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நீடி ஆயுள் கிடைக்கும், பல நன்மை உண்டாகும், நோய் நிவர்த்திக்குன்னு சொல்லி அந்த உணவை நீங்கள் பிரசாதமாக சாப்பிடுன்னு சொல்லி நீங்கள் எங்களை வாழ்த்த வேண்டும். நாங்கள் மேற்கொள்கின்ற அறப்பணியாகிய அகத்திய சன்மாத சங்கமும் குடிலாசான் மேற்கொள்ளும் அறப்பணிகளுக்கு நல்லபடி நடக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு ஆசி வழங்க வேண்டும், எங்களை வாழ்த்த வேண்டும் சொல்லி இந்த திருமணங்களுக்கு முடிந்த அளவுக்கு 1/4 கிராமு, 1/2 கிராமு, 5 பைசா, அது 5 பைசா கொடுத்தாலும் தான் சொல்கிறேன். 1008 மாங்கல்யத்துக்கு தேவையான எல்லா வசதி இருக்குது. குடம் 700 குடம் வந்துடுச்சு, குத்துவிளக்கு வந்துருக்கு, அதிலெல்லாம் எந்த தடையும் இல்லை. உங்கள் பங்கு இருக்கணும், அது மூலமாக உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் உதவி செய்து இந்த காரியத்தை தடை இல்லாமல், ஏன்னா சின்ன விஷயம் அல்ல, 1000 திருமணம் நடக்கணும்னா உங்களை போன்ற தயசிந்து உள்ள மக்கள் அதை வாழ்த்தணும், ஆசி வழங்கன்னு சொல்லி நீங்கள் வாழ வேண்டும், குடும்பத்தார் வாழ வேண்டும், உலகமெல்லாம் செழிக்கன்னு சொல்லி நீங்கள் எங்களை வாழ்த்த வேண்டும், நான் உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொல்லி இந்த நேரம் வரையிலும் அமைதியாக இருந்த உங்கள் திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.